நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நமக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் நமக்கு அதுல அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. எகைன் இதுல நமக்கு செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய வாட்ஸ்அப்பும் சரி இல்ல உங்களுடைய பர்சனலிட்டிஸ் மத்தவங்க யாராவது ஹேக் பண்றாங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கோட் வரும். அந்த கோடை மத்தவங்க என்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய இந்த டெக்ஸ்ட் மற்றும் வாய்ஸ் மெசேஜ் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆடியோ கால் பண்ணது, அது மட்டும் இல்லாம உங்களுடைய லொகேஷன் ஷேரிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மத்தவங்களால ஹேக் பண்ணிக்கவே முடியும். அதுக்காக தான் இந்த நம்ம செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா இது உங்களுக்கு ஆஃபர் தான் இருக்கும். நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிரீன் மார்க் மாதிரி டிக் ஆயிடும். சோ இப்போ உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை வேற யாருமே ஹேக் பண்ண முடியாது. அப்படியே ஹேக் பண்ணா கூட நோட்டிபிகேஷன் கோடு ஒன்று வரும். சோ அந்த செக்யூரிட்டி கோடை வந்து அவங்க என்டர் பண்ணா மட்டும்தான் அவங்களுடைய வாட்ஸ்அப்பை அவங்களால ஹேக் பண்ணிக்கவே முடியும். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க மறக்காம எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க.